தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சாஜி அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அனைவரும் கவனமாக பாடத்தை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் மியூட். சரிங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வந்துட்டு பிஓ கேட் பார்ட் 2 பார்த்துட்டு இருந்தோம். அதில் லெட்டர், ஜெனரல் கண்டிஷன்ஸ், தென் லெட்டர் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த பார்சல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ பார்சலை பொறுத்த வரைக்கும் பார்சல்ல வந்துட்டு அதனுடைய ஜெனரல் கண்டிஷன்ஸ் பார்த்துருந்தோம். தென் அதுக்கான போஸ்டேஜ், அதனுடைய அளவுகள் அதை பற்றி பார்த்தோம். தென் வெயிட் லிமிட்டு, எந்த மாதிரியான அட்ரஸ்ங்கிறது எப்படி எழுதணும், தென் ஸோ எப்படி ஒரு பார்சலை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இது அது போக எப்படி ஸ்பெஷல் பேக்கிங் கண்டிஷன், அதாவது ஒரு பார்சலை நம்ம எப்படி ஸ்பெஷலாக மீன்ஸ் சில சில இந்த ப்ரிசியஸ் மெட்டல்ஸ், விலை மதிப்புள்ள இந்த ஐட்டங்கள், தென் வந்துட்டு உடையக்கூடிய பொருட்கள், லிக்விட்ஸ், தென் இந்த பிசுபிசுப்பான இந்த பொருட்கள் அல்லது இந்த கலர் பவுடர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே, அப்புறம் லிவிங் அனிமல் மெடிசின்ஸு, இதெல்லாமே எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தென் அதில் வந்துட்டு ஒரு பார்சலில் எதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தென் அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம், டெஸ்பேச் நோட் பண்ணிக்கலாம், தென் கஸ்டம் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம், வேற ஏதாச்சும் அந்த பார்சல் சம்மந்தப்பட்ட பார்சல் அது ரிலேட்டடான ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் 102 ஆரம்பிக்கலாம். ஸோ இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆகலை, ஃபாரின் கன்சா ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆகலைன்னா அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு பார்சல் டெலிவரி ஆகலை, அது திரும்ப ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மலாக டொமஸ்டிக்ல வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் டெலிவரிக்கு வந்துட்டு எந்த சார்ஜஸும் நம்ம வாங்குறது இல்லை இல்லையா? பட் அதுவே வெளிநாட்டில இருந்து ஒரு ஆர்டிகல், நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அமிச்ச ஒரு ஆர்டிகல் அது திரும்ப வருது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு சார்ஜஸ்ங்கிறது உண்டு. சரிங்களா? நாட் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர ஆர்டிகலுக்கு சார்ஜஸ்ங்கிறது கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு யார் அனுப்புறாரோ அவங்க தான் நம்ம திரும்ப பே பண்ணிக்கணும். சரிங்களா? திரும்ப அந்த ஆர்டிகலை ரிட்டர்ன் டெலிவரி வாங்கிக்கிறப்போ. தென் கஸ்டம் டியூட்டி, நார்மலா நம்ம ஆல்ரெடி லெட்டர்ஸ் பார்க்குறப்ப பார்த்தோம். கஸ்டம் டியூட்டிங்கிறது உள்ள ஏதாச்சும் ஒரு மதிப்புமிக்க பொருள் வச்சிருக்கிறாங்க, அதுக்கான வரிகள் அந்த நாட்டில் ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னா, அங்க டெலிவரி ஆகல, டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த நபர் அதுக்கான வரியை கட்டி வாங்கியிருப்பார் இல்லைங்களா? ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வரி, அந்த ஆர்டிகிள்ங்கிறது அங்க டெலிவரி ஆகாம மறுபடியும் அம்ச நபருக்கு திரும்ப வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த அனுப்புன நபர் வந்துட்டு திரும்ப கஸ்டம் டியூட்டி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா இந்த ஆர்டிகிள்ங்கிறது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால திரும்ப வந்துச்சுன்னா ஈவன் அந்த ஆர்டிகிளுக்கு கஸ்டம் டியூட்டி இருந்துச்சுனாலும் ரிட்டர்ன் டெலிவரி வருதுன்னா அதுக்கு கஸ்டம் டியூட்டி சென்டர் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுக்கான சார்ஜஸ், அங்கேருந்து திரும்ப வர்றதுக்கான சார்ஜஸ்ங்கிறது, போஸ்டேஜ் சார்ஜஸ்ங்கிறது கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லெட்டர்ஸ் இருக்கிறப்ப சொன்னேன், ஒரு ஆர்டிகிளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா டெலிவரி நோட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? டெலிவரி நோட்ஸ் ஆர் டெஸ்பேச் நோட்ஸ். ஸோ டெலிவரி எப்படிலாம் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி டெலிவரி ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நோட்ஸ் கூட நம்ம அதை என்ன பண்ண முடியும், அட்டாச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு பார்சல் டெலிவரி ஆகலை அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி, நம்ம அட்வைஸ் ஆஃப் டெலிவரிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அக்னாலஜ்மெண்ட். ஸோ ஒரு ஆர்டிகல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அந்த நபர் கையெழுத்து போட்டு நமக்கு திரும்ப வந்திருக்கும். அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அப்படின்னா இந்த ஆர்டிகல் டெலிவரி ஆகலை அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து நமக்கு திரும்ப சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அடுத்தது இதே அட்வைஸ் ஆஃப் டெலிவரியை வந்துட்டு எனக்கு அனுப்புறதுக்கு பதிலாக, அதாவது நான் தான் சென்டர், எனக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அந்த நாட்டில் இருக்கிற இன்னொரு நபருக்கு, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் அனுப்பிச்ச பார்சல்ங்கிறது வந்துட்டு யூகேக்கு அனுப்பிச்சிருக்கேன். இன்கேஸ் இந்த பார்சல் டெலிவரி ஆகலை அப்படின்னா இது டெலிவரி ஆகலை அப்படிங்கிற தகவலை வந்துட்டு அதே கண்ட்ரி யூகேல இருக்கிற இன்னொரு நபருக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். தென் ஒரு பார்சல் டெலிவரி ஆகலை, ஸோ அந்த பார்சலை என்ன பண்ணுங்க, பி ரிட்டர்ன் டு த சென்டர் இமீடியட்டா. சரிங்களா? அந்த பார்சல் டெலிவரி ஆகலை அப்படின்னாலே உடனடியாக எனக்கு என்ன பண்ணிருங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ எந்த மோட்ல எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கறத நான் என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம். சரிங்களா? பை சர்ஃபஸ் ஆர் ஏர் டு பி ஸ்பெசிஃபைட், அதெல்லாம் கண்டிப்பா குறிப்பிட்டாகணும். டெலிவரி ஆகலைன்னா இமீடியட்டா எனக்கு என்ன பண்ணுங்க, திரும்ப அனுப்பிச்சிருங்க. அதுவும் என்ன மோட் அப்படிங்கிறத நான் குறிப்பிடலாம். சரிங்களா? தென் பார்சல் டெலிவரி ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல
ரிட்டர்ன் டு த சென்டர், அதாவது எனக்கு திரும்ப அனுப்புங்க. சேம் நான் மேல சொன்ன மாதிரியே சர்ஃபஸ் ஆர் ஏர். மேல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இமீடியட்டா திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த டிடென்ஷன் பீரியட் சொல்லுவீங்களா, அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் அது மாறுபடும். இன்கேஸ் 10 நாள்னா 10 நாள் தாண்டதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்புங்க. ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முதல்ல இருக்கிறது டெலிவரி ஆகலைன்னா இமீடியட்டா எனக்கு திரும்ப அனுப்பிச்சிருங்க. அடுத்தது என்னன்னா டெலிவரி ஆகலைன்னா அதுக்கான அந்த எவ்வளவு நாட்கள் வச்சிருக்க முடியுமோ ரிட்டென்ஷன் பீரியட், அந்த பீரியட் வரைக்கும் வச்சுக்கிட்டு எனக்கு திரும்ப அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. சரிங்களா? ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த பார்சல் டெலிவரி ஆகல, சரிங்களா, அதனால இந்த பார்சல் இன்கேஸ் டெலிவரி ஆகலைன்னா இது என்ன பண்ணுங்க, இன்னொரு நபருக்கு நீங்க ரீடைரக்ட் பண்ணுங்க. ஸோ டூ அட்ரஸ்ல ஏ அப்படிங்கிற நபருக்கு எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, நான் நோட்ல டெஸ்பாச் நோட்ல என்ன எழுதிருப்பேன் அப்படின்னா, இன்கேஸ் இந்த பார்சல் ஏங்கிற நபருக்கு டெலிவரி ஆகல அப்படின்னா இதை பிங்கிற இன்னொரு நபருக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நான் பே பண்ணிடுறேன். சரிங்களா? எதிர் வந்துட்டு சர்ஃபஸ்ங்கிறப்ப வந்துட்டு அடிஷனல் சார்ஜ் எதுவும் வராது. அதுவே ஏர்ல அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனோட தான் அது நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஏங்கிற நபருக்கு நான் அனுப்புறேன். டெஸ்பாச் நோட்ல இன்கேஸ் இது ஏங்கிற நபருக்கு டெலிவரி ஆகலைன்னா இந்த ஆர்டிகிள பிங்கிற நபருக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு நோட்ஸ் எழுதலாம். சரிங்களா? தென் பார்சல் டெலிவரி ஆகல, ஏங்கிற நபர்ல இருந்து பிங்கிற நபருக்கு போயிடுச்சு. அகைன் அந்த பிங்கிற நபருக்கும் டெலிவரி ஆகல அப்படின்னா அகைன் இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரிஜினல் அட்ரஸ் ஏங்கிற நபருக்கு நீங்க திரும்ப அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்ஸ் கூட நான் என்ன பண்ண முடியும், வைக்க முடியும். ஸோ ஏங்கிற நபர்கிட்ட டெலிவரி பண்ண முடியல, பிங்கிற நபருக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு நான் எழுத முடியும். இன்கேஸ் பிங்கிற நபர்கிட்ட டெலிவரி ஆகல அப்படின்னா மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுங்க, ஏங்கிற நபருக்கு அனுப்புறதுக்கான வழிகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் நோட்ஸ் எழுத முடியும். சரிங்களா? அல்லது இந்த பார்சல் பி ட்ரீட்டட் அஸ் அபண்டன்ட், இதை நீங்க நான் அபண்டன்ட் மீன்ஸ் நம்ம கைவிடப்பட்டது அப்படிமோ இல்லைங்களா, அபண்டன்ட் பில்டிங்கோ யாருமே யூஸ் பண்ணாத பில்டிங். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். சரிங்களா? எனக்கு இந்த பார்சல் தேவையில்லை, டெலிவரி ஆச்சுன்னா ஆகட்டும், டெலிவரி ஆகலனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இதுக்கு பொறுப்புக்கே விட்டுறோம். சரிங்களா? ஸோ அபண்டன்ட், நான் அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டேன். ஸோ அதுதான் அபண்டன்ட் அப்படின்னு. ஸோ அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா டூ நாட் ரீடைரக்ட், இதை அவனுக்கு என்ன பண்ணாதீங்க, ரீடைரக்ட் பண்ணாதீங்க, யாருக்குமே ரீடைரக்ட் பண்ண வேண்டாம். டெலிவரி ஆகலாம் இதை என்ன பண்ணக்கூடாது, ரீடைரக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை டூ நாட் ரீடைரக்ட் அப்படிங்கிற நோட்ஸ் கொடுக்கலாம். அல்லது லே பாஸ் நெக்ஸ்ட் படம் அப்படிங்கிற அந்த ஃப்ரெஞ்ச் டப், நம்ம அந்த யூகட் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சில வார்த்தைகள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் அந்த ஈக்குவலான ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ நான் இன்னொரு கிளாஸ்ல வந்துட்டு அது எல்லாமே கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? ஸோ இங்க டூ நாட் ரீடைரக்ட் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃப்ரெஞ்சு வேர்டு என்ன அப்படின்னா நே பாஸ் நெக்ஸ்ட் படர். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணாதீங்க, யாருக்கும் ரீடைரக்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும், இந்த நோட்ஸ் டெலிவரி நோட்ஸ் அல்லது டெஸ்பாச் நோட்ஸ் வந்து நான் வந்துட்டு ஒரு ஃபாரின் ஆர்டிகளுக்கு நான் எழுத முடியும், டைரக்ஷன் கொடுக்க முடியும். சரிங்களா? இது டெலிவரி பண்றப்ப எப்படி எல்லாம் பண்ணலாம், இன்கேஸ் டெலிவரி ஆகலன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டைரக்ஷன்ஸ் வந்து நான் சொல்ல முடியும். சரிங்களா? தென் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன், மோட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் பார்சல் வில் டிபெண்ட் அப்பான் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை த சென்டர். நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்க சர்ஃபஸ் வழியா ரிட்டர்ன் பண்ணுங்க அல்லது ஏர் வழியா ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சார் தானே? ஸோ நான் ஏர் வழியா ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அது எப்படி வரும், ஏர் வழியா வந்துட்டு எனக்கு திரும்ப வரும். ஸோ திரும்ப வரப்போ நான் வந்துட்டு அதுக்கான ஏர் சர்சார்ஜுங்கிறத நான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் அது எப்படி வந்துடும்னா சர்ஃபஸ் வழியா தான் எனக்கு என்ன வரும், திரும்ப வரும். சரிங்களா? ஸோ நான் ஏர் வழியா அனுப்புங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன்னா ஏர் வழியா அனுப்புவாங்க, அதுக்கான ஏர் சர்சார்ஜ் நான் பே பண்ணணும். நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுக்கல அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அது சர்ஃபஸ் வழியா தான் திரும்ப வரும். சரிங்களா? ஒரு பார்சல், இன்டர்நேஷனல் பார்சல். ஸோ மேல பார்த்தேன் இல்லைங்களா, அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு பண்ணலாம். ஸோ அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரினா என்ன அப்படின்னா இதை வந்துட்டு இந்த நபர் வந்துட்டு வாங்கிக்கல, ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு என்ன வரும், இந்த அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரிங்கிறது வரும். ஸோ அதான் அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அனுப்புங்க அப்படின்னு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன்னா ஸோ பார்சல் அவங்க வச்சிருப்பாங்க, எனக்கு என்ன மட்டும் வரும், அந்த அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரிங்கிறது எனக்கு திரும்ப வரும். ஸோ அதை நான் ரிசீவ் பண்ணிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணலாம்னா ஃப்ரெஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் திரும்ப கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கே திரும்ப அவங்களுக்கு அனுப்பிச்சு விட முடியும். சரிங்களா? ஸோ அதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம மேல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தேன் இல்லைங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். அல்லது இதுவும் போக அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் அகைன் அடிஷ்னலா என்ன கொடுக்கலாம், நோட்டிஃபை த அட்ரஸ் ஒன்ஸ் மோர், அந்த நபருக்கு வந்துட்டு ஒரு முறை கூட டெலிவரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லை அந்த நபருக்கு தகவலை தெரிவிங்க அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். அல்லது சில டைம்ல பாத்தீங்கன்னா நான் எழுதியிருந்த அட்ரஸ் வந்துட்டு இன்கரெக்டா இருந்திருக்கலாம் அல்லது வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா இருந்திருக்கலாம். சரிங்களா?
ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுதான் அவருடைய சரியான முகவரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நான் திரும்ப என்ன பண்ணலாம், சரியான முகவரி அவங்களுக்கு நான் தெரிவிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதுவே ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டிகல் இருந்துச்சு. நான் இங்கிருந்து என்ன அமைச்சிருக்கேன், ஒரு கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டிகல் அமைச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல டெலிவரி ஆகலை, ஏதோ ஒரு ரீசனால அங்கே டெலிவரி ஆகலை. ஸோ அவங்க நமக்கு அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அனுப்புறாங்க. அதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, சரி அப்ப இந்த பர்சனுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், இன்னொரு பர்சன் அதர் தேன் த ஒரிஜினல் அட்ரஸ், சரிங்களா, அவருக்கு இந்த பார்சலை டெலிவரி பண்ணுங்க. அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கோங்க, இந்த கேஷ் ஆன் டெலிவரிக்கான அமௌண்ட் நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏங்கிற நபருக்கு அமைச்சிருக்கேன், அவருக்கு டெலிவரி ஆகலை அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அமைச்சிருக்காங்க. நான் திரும்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓகே நீங்க ஏங்கிற நபருக்கு டெலிவரி பண்ண வேண்டாம், இதை பிங்கிற இந்த நபருக்கு டெலிவரி பண்ணிக்கிட்டு எனக்கு காசு அனுப்பிச்சு கொடுங்க. ஸோ அப்படி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். அல்லது இந்த ஏங்கிற நபருக்கே டெலிவரி பண்ணுங்க. மேபி அந்த நபர் என்ன பண்ணலாம், இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எனக்கு நம்ம ரெஃப்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வேண்டாம், இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, எனக்கு இந்த இவ்வளவு அமௌண்ட் கட்டி என்னால வாங்க முடியாது அப்படின்ட்டு அவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னா நமக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி அமைச்சிருப்பாங்க. ஸோ அதை நான் என்ன சொல்றேன்னா, ஓகே அவர்கிட்ட நீங்க என்ன பண்ண வேண்டாம், காசு வாங்க வேண்டாம், அதை என்ன பண்ணிடுங்க, இன்னொரு நபருக்கு அந்த அட்ரஸிக்கோ அவருக்கோ அல்லது இன்னொரு நபருக்கோ என்ன பண்றீங்க, இந்த சிஓடி அமௌண்ட் நீங்க வாங்க வேண்டாம். சரிங்களா? வித்தவுட் கலெக்டிங் த சிஓடி அமௌண்ட், இந்த சிஓடி அமௌண்ட் நீங்க வாங்காம அவருக்கு டெலிவரி பண்ணுங்க. அல்லது நான் குறிப்பிட்ட அமௌண்ட்ல குறைவான அமௌண்ட் வாங்கிக்கோங்க. டு பி ஸ்பெசிஃபிக், நான் சொல்லணும் எவ்வளவு அமௌண்ட் வாங்கணும். ஸோ நான் அனுப்பிச்சது வந்துட்டு ஒரு சிஓடி ஆர்டிகல் 500 இந்திய மதிப்புல 500 ரூபாய் பெருமானமுள்ள ஒரு ஆர்டிகல் அப்படின்னா அவர் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகே அவருக்கு இந்த ஆர்டிகிளை அந்த ஏங்கிற நபருக்கு டெலிவரி பண்ணுங்க, அல்லது இந்த பிங்கிற நபருக்கு இவ்வளவு அமௌண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுங்க, 200 ரூபாய் மதிப்புக்கு, அந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும். திரும்ப மறுபடியும் டெலிவரி ஆஃப் பார்சல் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் எதர் டு தி ஒரிஜினல் அட்ரஸ் ஆர் எனி அதர் பர்சன். சரிங்களா? ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் மீன்ஸ் எந்த விதமான கட்டணமும் இல்லாம நீங்க அந்த நபருக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு நபருக்கோ நீங்க டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். இது எப்போ அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பேன், அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி எனக்கு அனுப்பணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க பார்சலை வச்சுக்கிட்டு அட்வைஸ் ஆஃப் நான் டெலிவரி மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்ண முடியும், அந்த போஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்படி இந்த ஆர்டிகிள் இந்த பார்சலை டீல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போன ஒரு ஆர்டிகிள் சம்மந்தப்பட்டது. அதுவே வெளிநாட்டில இருந்து ஒரு ஆர்டிகிள் இந்தியாவுக்குள்ளாடி வருது. சரிங்களா? நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அது டெலிவரி ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம அந்த ஆர்டிகிள் என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய கஸ்டடியில் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ கஸ்டடியில் வச்சிருக்கோம் 7 நாள் வரைக்கும் அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ 8ஆம் நாள்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வாங்கிக்கிட்டு அதை நம்ம வச்சுப்போம். சரிங்களா? ஒரு ஏர் பார்சல் அந்த அட்ரஸையோ அல்லது அவருடைய ஏஜெண்டோ வாங்கிக்க தவறிட்டாரு 7 நாட்களுக்குள்ளாடி, இதர் அவருக்கு இன்டிமேஷன் கொடுத்த தேதியில இருந்து, சரிங்களா, 7 நாட்களுக்குள்ளாடி அவர் வாங்கிக்க தவறிட்டாரு அப்படின்னா 8ஆவது நாள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் கிட்ட ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இது அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம 24 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்க முடியும், இந்த நபர் கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 1 ரூபாங்கிற வீதம் அதிகபட்சமா 24 ரூபாய் வரைக்கும் இந்த நபர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், வேர் ஹவுசிங் சார்ஜஸ் ஆர் டெமரேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நம்ம கஸ்டடியில் நம்ம வச்சிருக்கோம், பாதுகாப்பாக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான சார்ஜஸ். சரிங்களா? ஸோ 7 நாள் வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம். அவர் நம்ம கிட்ட மேபி ரெக்வஸ்ட் பண்றாரு, நான் வந்து வாங்கிக்கிறேன், அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நமக்கு சொல்றாரு அப்படின்னா, ஸோ அவர் வந்து வாங்கிக்கிற வரைக்கும் நம்ம அதை வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன சார்ஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற விதம் நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்றோம். ஸோ அதிகபட்சமா 24 ரூபாய் வரைக்கும் அவருக்கு வந்து என்ன பண்ணிக்க முடியும், 24 ரூபாய் 50 பைசா. ஓகேங்க சரிங்களா? 24 rupees and 50 paise, 24 ரூபாய் 50 பைசா அந்த நபர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? தென் சேம் இதே மாதிரி ஒரு இன்வெர்ட் பார்சல் வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. பட் அது நார்மல் பார்சலா இல்லாம அது என்ன பார்சலா இருக்கு அப்படின்னா போஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்சலா இருக்கு. சரிங்களா? ஸோ போஸ்ட் ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் நமக்கு தெரியும் கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர்னு போட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்டிகிளுக்கு சேம் அவங்க 7 நாட்களுக்குள்ளாடி வந்துட்டு அவங்க வந்து வாங்கிக்கல. சரிங்களா? 8ஆம் நாள்ல இருந்து அவங்களுக்கு மறுபடியும் வேர் ஹவுசிங் சார்ஜஸ்ங்கிற நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் அஸ் யூஸ்வல் நேரம் பார்த்த மாதிரி 1 ரூபாய் தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 ரூபாய், சப்ஜெக்ட் டு த மேக்ஸிமம் ஆஃப் 40 rupees. அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் வரைக்கும் அந்த நம்பர் கிட்ட நம்ம வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு ஆர்டிகிள், டெலிவரி ஆகலை. சரிங்களா? அன்டெலிவர்டு அப்படி இருந்துச்சு. தென் ரீடைரக்ஷன் நம்ம நார்மலா பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு இன்லாண்ட்லயே வந்துட்டு வந்த ஆர்டிகிள் நம்ம என்ன பண்றோம், ரீடைரக்ட் பண்றோம் இல்லைங்களா. சேம் அதே மாதிரி இங்க வந்ததுக்கு ஒரு அட்ரஸுக்கு வந்துடுச்சு, இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிகிள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரீடைரக்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா?
ஸோ அது 2 டைப் ஆஃப் பிரிக்கிறோம். ஒன்று அந்த அட்ரஸ் இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிறாரு, இன்னொன்று அந்த அட்ரஸ் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிறாரு அப்படின்னா அஸ் யூஸ்வல் நம்ம இன்லாண்ட்ல பார்த்த மாதிரியே. ஸோ ஒரு பார்சலுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா இன்லாண்ட்ல, மீன்ஸ் சேம் சேம் ஆஃபீஸுக்குள்ளாடி இன்னொரு இடத்துலையோ அல்லது சேம் போஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போஸ்ட் டவுனுங்கிறது ஒரு ஒரு டவுனுக்குள்ளாடி இருக்கிற ஒரு 3-4 ஆஃபீஸ், சரிங்களா. ஸோ வேற வேற பின்கோட் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுனுக்குள்ளாடி ரொம்ப நெருக்கமா அமைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சொன்னா போஸ்ட் டவுன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் டவுனுக்குள்ளாடி இருக்கிற இன்னொரு ஆஃபீஸுக்கு ரிடக்ட் ஆகுதுன்னா நம்ம எந்த விதமான சார்ஜ் நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம். அதுவே அதை தாண்டி வெளியே போகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்லாண்ட் பார்சலுக்கு நம்ம கலெக்ட் பண்ற ரீடைரக்ஷன் ஃபீ அதே சேம் அதே மாதிரி தான் இங்கே நம்ம கலெக்ட் பண்றோம். ஆஃப் த போஸ்டேஜ் ஃபார் பார்சல். ஓகே, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், அவங்ககிட்ட வந்து ரீடைரக்ஷன் ஃபீ வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க ரீடைரக்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிக்வயர்ட். கண்டிப்பா என்ன கொடுத்துருந்துக்கணும், எழுத்துப்பூர்வமா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரிட்டர்ன் அதை ரீடைரக்ஷன் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட்டுங்க நம்ம கிட்ட கொடுத்துருந்துருக்கணும், சரிங்களா. எதிர் ஏற்கனவே கொடுத்துருக்கலாம் அல்லது இந்த பார்சல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க, ரிட்டனாவே வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த பார்சல் எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த அட்ரஸுக்கு ரீடைரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பார்சல் வந்து என்ன பண்ண முடியும், ரீடைரக்ட் பண்ண முடியும், சரிங்களா. அடுத்தது அவுட் சைடு. ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒரு நபருக்கு பார்சல் வந்திருக்கு, ஆனா அந்த நபர் வந்துட்டு வேற ஒரு நாட்டுல இருக்காரு, இந்தியாவில இல்ல, அவருடைய அட்ரஸ்ல இல்ல, இன்னொரு வேற ஒரு நாட்டுல இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஆர்டிகிள இந்தியாவில இருந்து அந்த நாட்டுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா. ஸோ அஸ் யூஸ்வல் அந்த நாட்டுக்கு ஏர்மெயில் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஏர்ல அனுப்புறோம். அதர்வைஸ் பை டிஃபால்ட் இது எப்படி அனுப்பிச்சிக்கலாம், சர்ஃபேஸ்லேயே போகும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போறப்போ ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம என் அட்ரஸுக்கு வந்திருக்கு, நான் என்னுடைய வீட்டுல இல்லை, நான் இப்போ வந்துட்டு இன்னொரு கண்ட்ரில இருக்கேன், சரியா. ஸோ இப்போ இந்தியாவில இருந்து அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு தேவையான ஃபீஸ் என்னவோ அந்த ஃபீஸை வந்து மறுபடியும் நான் கட்டிக்கணும், சரிங்களா. ஸோ ரீடைரக்ஷன் ஃபீஸா வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் பார்சலுக்கு என்ன ரேட் வருமோ, புதுசா புக் பண்ணா என்ன மாதிரி ஃபீஸ் வருமோ அதே ஃபீஸ் வந்து நான் ரீடைரக்ஷன் ஃபீயா வந்துட்டு என்ன பண்ற மாதிரி இருக்கணும், கட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், அந்த அட்ரஸுக்கு எனக்கு வரப்போ என்ன சேர்ந்து வரும், இந்த ரீடைரக்ஷன் ஃபீங்கிறது வந்து எனக்கு டியூவா வரும். நான் அந்த இடத்துல அதை கட்டி தான் என்ன பண்ணிக்க முடியும், இந்த பார்சலை நான் வாங்கிக்க முடியும், சரிங்களா. அல்லது இப்போ ரீடைரக்ட் பண்றேன், இப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருக்கிறேன், என் வீட்டில் வந்திருக்கு, சரிங்களா. எதர் இங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணி நான் இருக்கிற இடத்துல அதை வாங்கி அதுக்கான பேமெண்ட்டை நானே கொடுத்துக்கலாம். இல்லது என் வீட்டில் இருக்கிற நபரை என்ன பண்ணிக்க முடியும், அதுக்கான பேமெண்ட்டை முன்கூட்டியே பேமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிக்க முடியும், சரிங்களா. ஸோ அப்போ டெஸ்டினேஷன்ல நான் வந்துட்டு இந்த பார்சலுக்கு நான் எந்த பணமும் கட்ட வேண்டியது இருக்காது, சரிங்களா. ஸோ ரீடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல இருந்து வருது, அந்த அட்ரஸ் இந்தியாவில் இருக்கிறாரா வெளிநாட்டுக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிறாருன்னா அஸ் யூஸ்வல் நம்ம இன்லாண்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். அதே இது வெளிநாட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னா புதுசா ஒரு போஸ்டேஜ் இங்க இருந்து புதுசா ஒரு ஆர்டிகிள் பார்சல் புக் பண்ணா என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் இந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆகிறப்ப நான் கட்டி தான் வாங்கிக்க முடியும், சரிங்களா. ஸோ இது வந்து ரீடைரக்ட் ஆகிற ஒரு ஆர்டிகிள். தென் கஸ்டம் கிளியரன்ஸ் சார்ஜ்ங்கிறது கஸ்டம் டியூட்டிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ கஸ்டம் டியூட்டிங்கிறது ஏதாச்சும் உள்ள மதிப்பு மிக்க ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, வரிங்கிறது போடுவாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இங்க இருந்து யூஎஸ் போகுது அப்படின்னா ட்ரம்ப் நிறைய ஸ்லாப் வச்சிருக்காரு இல்லையா, இந்த பொருளுக்கு 100% வரி, இந்த பொருளுக்கு 200% வரி, 150% வரி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த வரிகள்ங்கிறது வந்துட்டு இதே மாதிரி போஸ்டல் அனுப்புற பொருளுக்கும் பொருந்தும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் கஸ்டம் டியூட்டி போட்டு இங்க வருது, முக்கியமா வந்து பார்சலுக்கு, சரிங்களா. லெட்டர்ஸ்ல அது வர்றது கிடையாது, பார்சல்ல பொருட்கள் இருக்கிறது, டியூட்டியபிள் குட்ஸ், அதாவது வரி விதிக்கத்தக்க பொருட்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா ஸோ கஸ்டம் டியூட்டி போட்டு அனுப்புவாங்க. அந்த கஸ்டம் டியூட்டி வந்திருக்கிற மொத்த அமௌண்ட்ல நீங்க மேபி பார்த்துருக்கலாம் உங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல டெலிவரி பண்ணிருப்பீங்க இல்லையா. அந்த மொத்த அமௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கஸ்டம் கிளியரன்ஸ் சார்ஜ், சரிங்களா. அது ஆக்சுவலா உங்களுக்கு வரப்போ மொத்த அமௌண்ட் வந்திருக்கும், பட் அக்கௌண்ட் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்பிளிட் ஆகி தான் அக்கௌண்ட் ஆகும். இந்த 30 ரூபாய் வந்து நமக்கானது, சரிங்களா. ஸோ இப்போ 1030 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 30 ரூபாங்கிறது அந்த கஸ்டம் சார்ஜா இருக்கும், 1000 ரூபாங்கிறது அதுக்கான ஆக்சுவல் வரியா இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்சல் வருது அப்படின்னா அந்த பார்சலுக்கான கஸ்டம் டியூட்டி போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த கஸ்டம் டியூட்டியும் அலாங் வித் இந்த சார்ஜையும் இந்த ரிசீவர்ங்கிறவங்களுக்கு. ஸோ கரண்டா அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய், சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கஸ்டம் கிளியரன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது 30 ரூபாய், சரிங்களா.
ஸோ தென் ஒரு ஆர்டிக்கலை வந்துட்டு எப்படி டெலிவரி வாங்கிக்கலாம். ஸோ முதல்ல டெலிவரி ஆகலாம் என்ன அப்படிங்கிற கண்டிஷன் பார்த்தோம். அடுத்து பார்த்தோன்னா டெலிவரிக்கான கண்டிஷன். ஸோ இந்தியாவுக்குள்ளாடி வந்துருச்சு, வெளிநாட்டுலேருந்து ஒரு பார்சல் இந்தியாவுக்குள்ளாடி வந்துருச்சுன்னா அஸ் யூஸ்வல் நம்ம இன்லேண்டுக்கு என்ன கண்டிஷன் பொருந்துமோ, இன்லேண்ட் பார்சலுக்கு என்னென்ன கண்டிஷன் பொருந்துமோ அதே தான் வெளிநாட்டிலேருந்து வர ஒரு ஆர்டிகளுக்கும் பொருந்தும். சரிங்களா? நம்மளோட இன்லேண்ட் ரூல்ஸ் படி அதை நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிகிளை வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே வாங்கிக்க முடியும். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லாம் தெரியும் இல்லைங்களா? ஸோ கடைசி பாயிண்ட். ஸோ இப்போ இந்தியாவில் அந்த இடத்துல இருந்தால் அது என்ன ஆகும், அந்த இன்னொரு கண்ட்ரிக்கு போகும். சரிங்களா? ஸோ இந்தியாவில் கடைசி பாயிண்ட், அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிதானே? ஸோ வெளிநாட்டுலேருந்து ஒரு பார்சல் இங்கே வருது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு வருதோ அந்த இடத்துல கஸ்டமர் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த பார்சலை வந்துட்டு டெலிவரி வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ரெண்டு வகை இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த கஸ்டமராகவே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஆர்டிகளை வந்து நான் என்னுடைய பார்சலை நான் ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது இந்த கஸ்டம்ஸ்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து சம்மன் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி டவுட்ஃபுல்லா இருக்கு, நீங்க இங்க வந்து இந்த பார்சலை வாங்கிக்கோங்க. நார்மலா நம்ம டேமேஜ் பார்சலுக்கு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த பார்சலை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. சேம் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்ப கஸ்டம்ஸ்ல அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, எங்களுக்கு இந்த ஆர்டிகிள் நீங்க இவ்வளவு வச்சிருக்க பொருள் மேல சந்தேகம், டவுட்ஃபுல்லா இருக்கு, அல்லது ஏதோ வரி விதிக்கிறது சம்பந்தமா ஏதாச்சும் கிளாரிபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா சம்மன் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கான பார்சல் ஒன்று வந்திருக்கு, இது ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கு, நீங்க இதை வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த கஸ்டமர் என்னதான் போய் ஆகணும், போய் கண்டிப்பா ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் போய் தான் வாங்கிக்கணும். சரிங்களா? ஸோ இதர் இந்த கஸ்டமரை ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது அவங்களே கஸ்டம்ஸ் அதிகாரிகளை என்ன பண்ணலாம், நீங்க இங்க இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவருக்கு இன்டிமேட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஒரு ஆர்டிகிளை ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கூட என்ன பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ஆர்டிகிளை விண்டோ டெலிவரி பண்ற மாதிரி. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டிகிளை ஒரு பார்சலை ஆஃபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கூட என்ன பண்ணிக்க முடியும், டெலிவரி பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி போய் நம்ம நார்மலா விண்டோ டெலிவரி கொடுக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரோட ஐடென்டிட்டி நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டிகிளை நம்ம டெலிவரி பண்ணுவோம். சேம் அதே மாதிரி, ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ நான் தான் இந்த நபர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்னோட ஐடென்டிட்டி நிரூபிக்கிறதுக்காக மாதிரியான ப்ரூஃப் நான் கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ அதை நான் காமிக்கணும். அவங்க சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஓகே, அவங்க எங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், அந்த பார்சலை டெலிவரி பண்ணிப்பாங்க. சரிங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த பார்சலை அவங்க டெலிவரி பண்ணிப்பாங்க. தென் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. ஸோ நேரமா அட்வைஸ் நான் டெலிவரி அட்வைஸ் பார்த்தோம். அட்வைஸ் ஆஃப் டெலிவரி நம்ம அஸ் யூஸ்வல் நம்மளுடைய டைம்ல நம்ம என்ன சொல்லுவோம், அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ரெகுலேஷனுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட்ங்கிற வார்த்தையும் இருக்காது, எப்படி மாத்திருப்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்னு மாத்திருப்பாங்க. ஸோ வெளிநாட்டு ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அக்னாலஜ்மெண்ட் கூட வச்சு அனுப்பணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபீஸ், அதுக்கான தனியாக ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்ம லெட்டர்ஸ் படிக்கிறப்ப பார்த்தோம். ஸோ நேபாள் பூட்டானுக்கு நாம அனுப்புறோம் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்டுக்கான ஃபீ வந்துட்டு 10 ரூபாய். சரிங்களா? அதர் கண்ட்ரிஸ்னா 20 ரூபாய். ஸோ 10, 20 ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாள் அண்ட் பூட்டானுக்கு 10 ரூபாய், அதர் கண்ட்ரிக்கு 20 ரூபாய். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்குன்னா, ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு பார்சலுக்கு அக்னாலஜ்மெண்ட் வச்சு அனுப்புறாங்க அப்படின்னா இந்த 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய் அவங்க அடிஷனலா பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் ஏர் பார்சல் நம்ம லெட்டர்ஸ் பாக்குறப்ப பார்த்தோம் இல்லைங்களா, லெட்டர்ஸ்ங்கிறது பார்த்தோம். தென் ஏர்மெயில் லெட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ என்ன வித்தியாசம்னா, லெட்டருங்கிறது ஏதர் சர்ஃபஸ்லயும் போகலாம் அல்லது ஏர்லயும் போகலாம் இல்லைங்களா. பட் ஏர்மெயில் லெட்டருங்கிறது கண்டிப்பா எப்படிதான் போய் ஆகணும், ஏர்ல தான் போய் ஆகணும். சேம் அதே மாதிரிதான் ஏர் பார்சல் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா எப்படிதான் போய் ஆகணும், ஏர்ல மட்டும்தான் போய் ஆகணும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க லெட்டர்ஸ்ல பார்த்த மாதிரியே அது ஏர் பார்சலா இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தைகள் பார் ஏவியான் அப்படிங்கிற வார்த்தை எழுதிக்கணும், அல்லது இங்கிலீஷ்ல பை ஏர்மெயில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பா எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம 219 நாடுகளுக்கு என்ன பண்றோம், அந்த ஏர் பார்சல் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இந்த பியூர் ரெகுலேஷன்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டேபிள் 6 ஷெடியூல் 3 ஷெடியூல் 3னுடைய 6வது டேபிள்ல இது கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 219 நாடுகளுக்கு நாம இப்போதைக்கு என்ன பண்றோம், இந்த ஏர் பார்சல் சர்வீஸ்ங்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரு ஆர்டிகளுடைய இடது பக்கம் கார்னர்ல இந்த பார் ஏவியான் அல்லது பை ஏர்மெயில் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து குறிப்பிட்டப்பட்டிருந்துச்சுன்னா இந்த பார்சல் எப்படிதான் போய் ஆகணும், கண்டிப்பா ஏர்ல மட்டும் தான் போய் ஆகணும். சரிங்களா? தென் ரீகால் ஆஃப் ஆர்டிகல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்க என்ன சொல்றோம், வித்ட்ரால் ஃப்ரம் போஸ்ட். சரிங்களா? ஸோ போஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பார்சலை போஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ண விரும்புறாங்க, திரும்ப பெறுறதுக்கு விரும்புறாங்க. சரிங்களா? விட்ரால் திரும்ப பெறுறது இல்லைங்களா. ஸோ ஒரு பார்சல் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ண முடியும், திரும்ப பெற முடியும்.
அதே மாதிரி அதனுடைய அட்ரஸையும் நம்ம ஆல்டர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது நமக்கு இன்லாண்ட்லயும் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. பிளஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் நம்ம லெட்டர்ஸ் பார்க்குறப்போ பார்த்தோம், அதுலயும் என்ன இதே ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ பார்சலுக்கும் அதே ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அனுப்புனதுக்கு அப்புறம் ஒரு பார்சலை திரும்ப பெற முடியும். பார்த்தா இல்லைங்க, ரீகால் ஆஃப் ஆர்டிகல் இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் 30 ரூபாய் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இன்லாண்டுக்கு 6 ரூபாய், இன்டர்நேஷனலுக்கு 30 ரூபான்னு பார்த்தீங்க. ஸோ 30 ரூபா பே பண்ணி அவங்க என்ன பண்ண முடியும், இந்த ஆர்டிகிளா திரும்ப பெற முடியும். சரிங்களா? அல்லது வந்துட்டு என்ன பண்ண முடியும், அட்ரஸ் ஆல்டர்டு. அதாவது ஒரு நபருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அனுப்புறப்போ ஒரு நபருக்கு போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சூழ்நிலையால இப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அந்த அட்ரஸ்ல டெலிவரி பண்ண வேண்டாம், இன்னொரு அட்ரஸுக்கு மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்புறாங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் அவங்க என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அட்டாச்மெண்ட். ஒரு பார்சல் அனுப்புறோம், பார்சல் அனுப்புறப்போ அது கூட ஏதாச்சும் பர்சனல் கம்யூனிகேஷன் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இன்னும் இருக்கிற மாதிரி தான். இங்க என்ன சொல்றாங்க, நார்மலா அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பார்சல் கூட எந்த விதமான அட்டாச்மெண்ட்ங்கிறதும் வைக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ், தனிப்பட்ட உரையாடல்கள் மாதிரி அல்லது தனிப்பட்ட தகவல் தொடர்பு. சரிங்களா? ஏன்னா பார்சல்ங்கிறது பொதுவாக எதுக்காக அனுப்புறோம், பொருட்களை அனுப்புறதுக்கு தான் நம்ம அனுப்புறோம் இல்லைங்களா? ஸோ அப்படி பொருட்களை அனுப்புறது கூட எதை அனுப்பக்கூடாது, தொடர்பு, தகவல் தொடர்பு சம்பந்தமான எந்த தகவல்களும் அதில் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒன்லி பொருள், எதர் நீங்க லெட்டர் அனுப்புறதுச்சுன்னா தனியாக லெட்டர் அனுப்பிச்சிக்கலாம், அதாவது பார்சல் அனுப்புறதுச்சுன்னா தனியாக பார்சல் அனுப்பிச்சிக்கலாம். பார்சலுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை வச்சு அனுப்பலாமா அப்படின்னா பொதுவா அந்த மாதிரி எந்த லெட்டரும் அனுப்ப கூடாது. ஒரு சில நாடுகள் என்ன பண்றாங்க, ஒரே ஒரு கம்யூனிகேஷன். சரிங்களா? ஒரு சிங்கிள் லெட்டர், அதுவும் யாருக்கு அப்படின்னா அதனுடைய இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா எய்தர் அது வந்துட்டு அட்ரஸிக்கா இருக்கலாம், அல்லது அந்த அட்ரஸியோட வசிக்கிற இன்னொரு நபருக்கா இருக்கலாம். அதை தாண்டி ஒரு 3வது நபருக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான லெட்டர் மேல வைக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுக்கு ஒரு நபர் போறாருன்னா நம்ம சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருப்பாங்க, நீங்க போறப்போ இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கொடுத்து விடுவோம் இல்லைங்களா? ஸோ இங்க பார்த்தா அப்படின்னா ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு தனியா ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியா வரும் இல்லைங்களா? இப்போ இவங்க என்ன நினைக்கலாம், இந்த லெட்டரை அனுப்புறதுக்கு பதிலாக இந்த பார்சலோட சேர்த்து வச்சு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிப்பாரு, அவர் அதை எடுத்து அப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவாரு, அந்த நபர்கிட்ட கொடுத்துருவாரு, நமக்கு லெட்டர் அனுப்புறதுக்கான இந்த காசு மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அனுப்ப முடியுமான்னு கேட்டாச்சுன்னா 3வது நபருக்கு இருக்க முடியாது. ஒரு பார்சலுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அது அந்த அட்ரஸிக்கோ அல்லது அவர் கூட அவரோடைய வசிக்கிற ஒரு நபருக்காகவோ இருக்கலாம், 3வது ஒரு நபருக்கான ஒரு லெட்டராவது இருக்க கூடாது. சரிங்களா? ஸோ அடிஷனலா எந்த கம்யூனிகேஷனும் ஒரு பார்சலுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. சரிங்களா? அதுவுமே எல்லா கண்ட்ரிக்கும் அப்படின்னா ஒரு சில நாடுகள் தான் இந்த மாதிரி இது பண்றாங்க. மற்றபடி நார்மலா பொதுவா வந்துட்டு அப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதா கண்டிஷன். சரிங்களா? ஸோ கம்யூனிகேஷன்ங்கிறது வெறும் லெட்டருக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஏதாச்சும் தகவல்களை தெரிவிக்கிற மாதிரியான டேப்ஸு, டிஸ்க்கு, சரிங்களா, அல்லது ரெக்கார்டிங், ஸோ அந்த மாதிரி தகவல் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு பொருளாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சொல்லலாம், நான் வந்துட்டு ஒரு ஆடியோவை என்ன பண்ணிக்கலாம், ஒரு சீடியில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது வந்து என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு தகவலை சொல்ற ஒரு விதமா நான் அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ கம்யூனிகேட்டிவ் நேச்சரா அது இருக்கக்கூடாது. சரிங்களா? வேற ஏதாச்சும் பொருளா இருக்கலாமே தவிர கம்யூனிகேட்டிவ் நேச்சரா ஒரு லெட்டராவோ அல்லது ஒரு தகவலை தெரிவிக்கிற ஒரு ரெக்கார்டிங்காவோ அது இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ வேற என்ன பெர்மிட் பண்றாங்க அப்படின்னா இன்வாய்ஸ். ஸோ இப்போ ஒரு பார்சல் அனுப்பிச்சுறாங்க, அந்த பார்சலுக்கான இன்வாய்ஸ் மேலேயே நம்ம அதுக்கான பில்லை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை அட்டாச் பண்ணிக்கலாம். டெஸ்பேச் நோட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண முடியும், டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது டெஸ்பேச்சுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், இது எப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதீங்க, அனுப்புங்க, அனுப்பாதீங்க, வேற ஆளுக்கு அனுப்புங்க. ஸோ அந்த டெஸ்பேச் நோட்டுங்கிறது வந்துட்டு ஒரு பார்சல் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அல்லது டெலிவரி பில். சரியா? ஸோ அது இந்த டெலிவரி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் இதுக்கான பில், இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இந்த பார்சல் கூட அட்டாச் பண்ணிக்க முடியும். பட் கம்யூனிகேட்டிவ் நேச்சர்ல எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? தென் ஸோ நம்ம பார்சலுக்குன்ட்டு நிறைய கண்டிஷன் வச்சிருக்கோம் இல்லைங்களா? சைஸ் இவ்வளோதான் இருக்கணும், வெயிட் இவ்வளோதான் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை மீறினால அதை நம்ம என்ன சொல்றோம், பிரீச் ஆஃப் கண்டிஷன் சொல்றோம். ஸோ கண்டிஷனை மீறதான் பிரீச் ஆஃப் கண்டிஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்சல் நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. சரிங்களா? ஸோ முறையா இது சைஸ் லிமிட்டு, வெயிட் லிமிட்டு, பேக்கிங் கண்டிஷன் எல்லாத்துக்கும் உட்பட்டு அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், ஒரு பார்சல் வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதர்வைஸ் நம்ம அந்த பார்சலை வாங்கி நம்ம டெஸ்பேச் பண்ண கூடாது. சரிங்களா? அல்லது சில ஐட்டம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்சூரன்ஸ்ங்கிறது கம்பல்சரியா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? காயின்ஸ், ஜுவல்லரி, அந்த மாதிரி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், விலை உயர்ந்த பொருட்கள். ஸோ இதுக்கு இன்சூரன்ஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்றோம்.
ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடும் உள்ள வந்துட்டு என்ன வச்சிருக்காங்க, ஏதோ கோல்டு காயின் வச்சிருக்காங்க, ஆனா இன்சூர் பண்ணாம அனுப்புறாங்க, அல்லது ஏதோ ஸ்டோன் வச்சிருக்காங்க. இன்சூர் பண்ண வேண்டியதை இன்சூர் பண்ணாம அனுப்பிச்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அக்செப்ட் பண்ண கூடாது. சரிங்களா? தென் உள்ள வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாம அதை கவனிக்காம அனுப்பிச்சிட்டோம். பட் இன்னொரு எண்ட்ல ஏதோ ஒரு எண்ட்ல என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிற பொருள் அந்த நாட்டுல தடை செய்யப்பட்ட பொருளா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இமீடியட்டா அந்த பார்சலை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சரிதானே? ஸோ நாம அது தெரியாம கூட அனுப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கண்ட்ரிக்குள்ள போறப்போ அவங்க செக் பண்றாங்க, செக் பண்ணிட்டு பாக்குறப்போ அது வந்துட்டு அந்த நாட்டுல தடை செய்யப்பட்ட பொருளா இருக்கு. சரி, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இமீடியட்டா அந்த ஆர்டிகிளை ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னாலுமே அதுக்கான அந்த சார்ஜஸ் வந்துட்டு யார்கிட்ட இருந்தா வாங்கிக்கணும், இந்த அனுப்புன நபர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கிக்கணும். சரிங்களா? நார்மலாவே ஒரு ஆர்டிகல் ரிட்டர்ன் வந்தாலே எப்படிதான் என்னதான் பண்ணிப்போம், இந்த சென்டர் கிட்ட இருந்தா நம்ம என்ன பண்ணிப்போம், அந்த சார்ஜஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ தென் பார்சல்ல அடுத்ததா இன்சூர் பார்சல். ஒரு பார்சல் என்ன பண்ணி நம்ம டொமஸ்டிக்ல இருக்கிற மாதிரியே வெளிநாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், பார்சலை வந்து இன்சூர் பண்ணி நம்ம அனுப்ப முடியும். சரிதானே? ஸோ இதுவுமே எல்லா கண்ட்ரிக்கும் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க இந்த பியோகெட் பார்ட் 2 அல்லது இன்டர்நேஷனல் மெயில் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்க ஒரு விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் நாட்டுக்கு நாடு கண்டிப்பா என்னப்படும், வேறுபடும். சரிங்களா? நான் அதான் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஓன் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாட்டுல ஒரு மாதிரியா இருக்கும், இன்னொரு நாட்டுல வேற மாதிரியா இருக்கும். அதனால நம்ம பொதுவா வந்துட்டு இப்படித்தான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அவங்க நாடு அவங்கவுங்களுக்கான விதிமுறைகளை அவங்க வச்சிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த வகையில லெட்டர் எடுக்கிறப்ப சொல்லியிருக்கிறேன், எல்லா நாடுகளும் என்ன பண்றது இல்லை, இன்சூர்டு ஆர்டிகிள்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி தான் பார்சல்ஸும் எல்லா நாடுகளும் இன்சூர்டு பார்சலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பட் எதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது, இன்சூர்டு பார்சல்ங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்றது கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா அதுலயுமே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். என்டையர் டிரான்ஸ்மிஷன் ஒட்டுமொத்தமா இந்தியாவில இருந்து கிளம்பி அந்த ஆர்டிகிள் அங்க போய் டெலிவரி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கும், டிரான்ஸ்மிஷன் அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது லைவ்ல இருக்கும். சரிங்களா? சில நாடுகள் என்ன கண்டிஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னா, நாங்க வந்துட்டு சர்ஃபேஸ்ல வர்றதுக்கு மட்டும் தான் இன்சூர்டு பார்சல் அக்செப்ட் பண்ணுவோம், அல்லது ஏர்ல வர்றதுக்கு மட்டும் தான் இன்சூர்டு பார்சல் அக்செப்ட் பண்ணுவோம், சர்ஃபேஸ்ல அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் ஆஃப் தட் டெஸ்டினேஷன் கண்ட்ரிஸ் ஓன் ரெகுலேஷன்ஸ். ஓகே. அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் லிமிட். சரிங்களா? மேபி சில நாடுகள் வந்துட்டு நம்ம பொதுவாக என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, இன்டர்நேஷனல் லெட்டர் பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்க முடியும், இன்சூர் பண்ணிக்க முடியும். ஸோ டொமஸ்டிக்ல நமக்கு அந்த வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 1426 இல்லையா 5 லேக்குக்கு. பட் இன்டர்நேஷனல்ல வந்துட்டு அது எதுவும் ரிவைஸ் பண்ணல, ஸ்டில் அது 1 லட்சம் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமஸ்டிக்ல மட்டும்தான் 5 லேக் அப்படிங்கிறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனலுக்கு ஸ்டில் 1 லேக் தான் அதிகபட்சமான இன்சூர்டு வேல்யூவா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூமே பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் 1 லட்சம் இன்சூர் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சரிங்களா? ஒரு சில நாடுகள் அதை விட குறைவான அமௌண்ட்டுக்கு கூட தான் இன்சூர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கு, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது யூஸ்வலா நீங்க சிஸ்டமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிகம் பிஏ சிஸ்டம்ல வந்து ஓரளவுக்கு இந்த விஷயம் எல்லாமே பக்காவா கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இந்த நாட்டுக்கு இவ்வளவுதான் இன்சூர் பண்ண முடியும், இந்த நாட்டுக்கு இவ்வளவுதான், இந்த நாட்டுக்கு இன்சூர் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டு பக்காவா வச்சிருப்பாங்க. ஸோ லைவ்ல வரப்ப உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? நீங்க பிஐ ஒர்க் பண்றப்ப அது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே பக்காவா கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த நாட்டுக்கு எவ்வளவு அனுப்பலாம், எந்தெந்த நாட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, எந்தெந்த நாட்டுக்கு சர்வீஸே கிடையாது, எல்லாமே பக்காவா சிஸ்டமேட்டிக்கா கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரியை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? எவ்வளவு வேல்யூக்கு நம்ம இன்சூர் பண்ணலாம், இது எல்லாமே அந்த நாடுகளை பொறுத்து இது மாறுபடும். சரிங்களா? தென் ஆல்ரெடி நான் லெட்டர் எடுக்கிறப்ப சொல்லியிருக்கேன், ஒரு சில நாடுகள் அக்செப்ட் பண்ணல, பட் த கஸ்டமர் ஸ்டில் வாண்ட்ஸ் டு இன்சூர் மீன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஆனா அது எங்க வரைக்கும் பொருந்தும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிற வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ்ங்கிறது பொருந்தும். சரிங்களா? இந்தியாவை தாண்டி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ்ங்கிறது பொருந்தாது. ஸோ இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிறப்போ தொலைஞ்சு போயிடுச்சு அல்லது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பார்சியல் லாஸ் ஏதோ ஒண்ணு. சரிங்களா? இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிறப்போ ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த நபருக்கு என்ன ஆகும், இன்சூரன்ஸ்ங்கிறது கிளைம் ஆகும். இந்தியாவை தாண்டி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது, இன்சூரன்ஸ்ங்கிறது கிளைம் ஆகாது. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்லாண்ட் டிரான்சிட்ல இருக்கிறப்போ இன்சூரன்ஸ் ஃபார் இன்லாண்ட் டிரான்சிட். ஸோ இந்தியாவுக்கு இருக்கிறப்ப மட்டும் அதுக்கு இன்சூரன்ஸ்ங்கிறது கவர் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம டொமஸ்டிக்ல பார்த்த மாதிரியே எதுக்கெல்லாம் கம்பல்சரியா இன்சூர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான காயின்ஸ், கரன்சி நோட்டு,
தென் செக்யூரிட்டிஸ் பேயபிள் டு பியர். செக்யூரிட்டி மீன்ஸ் என்ன சொல்லுவோம், பத்திரங்கள் இல்லைங்க, அந்த மாதிரியான இது. அது தென் பிளாட்டினம், புல்லியன், பிரிசியஸ் ஸ்டோன், விலை மதிப்புள்ள கற்கள் இல்லைங்களா, அப்புறம் நகைகள், ஆபரணங்கள் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், இன்சூர் பண்ணி தான் அனுப்பிச்சாகணும் சரிங்களா. ஸோ தென் ஆர்டிகிள்ஸ் மேட் ஹோலி ஆர் பார்ட்லி ஆஃப் கோல்ட் ஆர் சில்வர். கலவையில சில்வராலேயோ அல்லது வந்துட்டு கோல்டுலயோ செய்யப்பட்ட, கோல்டு வாட்ச், கோல்டன் வாட்ச், சில்வர் வாட்ச், அந்த மாதிரி கோல்டுலயோ அல்லது சில்வர்லயோ செய்யப்பட்ட பொருட்கள் சரிங்களா. அதுக்கும் என்ன கம்பல்சரி, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி சரிங்களா. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம டொமஸ்டிக்லேயே நம்ம இன்சூரன்ஸுக்கு ஃபீ பார்த்துருவாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸுக்கு, அதுவும் பார்சலுக்கு, இன்டர்நேஷனல் பார்சலுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் 10 ரூபாய், தென் ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10 ரூபாய் சரிங்களா. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்சலை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஃபீ 10 ரூபாய், தென் அகைன் ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10 ரூபாய் சரிங்களா. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்டர்நேஷனல் பார்சலுக்கான இன்சூரன்ஸ் ஃபீ சரிங்களா 500 10, அகைன் ஒவ்வொரு 500க்கும் 10 சரிங்களா. தென் எப்படி ஒரு இன்சூர்ட் ஆர்டிகிளை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது, ரெடி பண்றது அப்படின்ட்டோன்னா, நம்ம நார்மலா இன்சூரன்ஸ்க்கு நிறைய கண்டிஷன் வச்சிருப்போம் இல்லைங்களா. இது சீல் வச்சிருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த பார்சலுக்கும். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணியிருக்கணும், அதுல வந்துட்டு சுத்தி சீல், அரக்கு வச்சோ, வேக்ஸ் அல்லது லெட், இஎம் அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கணும், அதை பக்காவா சீல் பண்ணிக்கணும் சரிங்களா. தென் அந்த சீல் பண்றப்போ அவங்களுடைய டிஸ்டிங்க்ட் இம்ப்ரெஷன், அது மீன்ஸ் அவங்களுடைய தனித்துவமான ஒரு முத்திரை சரிங்களா. இப்ப நம்ம ஆஃபீஸுக்கு தனித்துவமான முத்திரைன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டேட் ஸ்டாம்ப் சரிங்களா. இது இந்த ஆஃபீஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ ஜெனியூன், இந்த ஆஃபீஸ்ல தான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு சார். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், அந்த வேக்ஸ் வச்சுக்கிட்டு அது மேல அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், அவங்களுடைய முத்திரையை வைக்கணும் சரிங்களா. அப்பதான் தெரியும், ஓகே இது இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட தான் இது வந்திருக்கு சரிங்களா. ஸோ நடுவில் வேற யாரும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை சீல் வைக்கல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ஷூர் பண்றதுக்காக தான். ஸோ அவங்க வந்துட்டு எதர் வேக்ஸ் அரக்கு வச்சோ அல்லது வந்துட்டு இந்த இஎம் அதை வச்சோ அவங்க என்ன பண்ணிக்கணும், சீல் வச்சுக்கணும், பிளஸ் அவங்களுடைய அந்த முத்திரையும் வந்து அதில் பதிச்சிடணும் சரிங்களா. தென் நம்ம லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் போட்டுக்கலாம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சீல் வச்சுக்கணும் பிளஸ் த்ரெட் போட்டுக்கலாம்னு சொல்லுவோம். இங்கே என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ், சின்ன கம்பி சரிங்களா, ஏன்னா ஒரு பாக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது உடஞ்சிடக்கூடாது, ஓப்பன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க என்ன பண்ணிக்கலாம், சுத்தி அந்த பாக்ஸுமே சுத்திலுமே அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு இந்த ஸ்ட்ரிங் கம்பி, சின்ன கம்பி மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பிகளை வந்து அவங்க என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கம்பி இது நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி த்ரெட் போடுறோம்னா த்ரெட் போட்டுக்கிட்டு த்ரெட் நாட் போடுற இடத்துல என்ன பண்ணிருப்போம், எதர் வேக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணிருப்போம் இல்லைங்களா. ஸோ இது கம்பி யூஸ் பண்றதுனால எதர் நீங்க வேக்ஸ் வச்சோ அல்லது இஎம் வச்சோ என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல சீல் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அந்த பார்சலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சீல் எல்லாம் உடைச்சா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில தான் அதை என்ன பண்ணணும், பேக் பண்ணணும். ஸோ தட் அந்த ரிசீவர் என்ன பண்ணிக்க முடியும், அந்த இது உடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா யாரோ வந்துட்டு இதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ எந்த விதமான டேம்பரிங் சைன்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணலாம், ஓகே பக்காவா இந்த பொருள் எனக்கு வந்து சேர்ந்திருக்கு, யாரும் இதை உடைக்கிறதுக்கோ இல்லை உள்ள இருந்து பொருட்களை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணல, முயற்சி பண்ணலாம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பக்காவா அவங்க பேக் பண்ணிக்கணும், சீல் வச்சுக்கணும், எதர் வேக்ஸ் அல்லது லெட் வச்சு அவங்க சீல் வச்சுக்கணும். தேவைப்பட்டுச்சு அவங்க பாக்ஸுங்கிறனால அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கம்பிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக. நம்ம சாதாரண த்ரெட் யூஸ் பண்றோம், பாக்ஸுங்கிறனால அவங்க என்ன பண்ணிக்கலாம், கம்பி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் அந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியன் மதிப்பில் எழுதப்பட்டிருக்கணும் சரிங்களா. இன்சூர்ட் ஃபார் நம்ம டொமஸ்டிக்ல எழுதுறோம் இல்லைங்களா, இன்சூர்ட் ஃபார் ₹500 வேட்ஸ் நேம் ஃபிகர்ல எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்திய மதிப்புல எழுதிருக்கணும். எவ்வளவு ரூபாய் அதோட மதிப்புங்கிற இந்திய ரூபாய் மதிப்புல எழுதுனா போதுமானது. ஸோ எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எழுதணும். அது இது பாத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் நியூமரல் சரிங்களா. ஸோ தமிழ்லையோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல எழுதக்கூடாது. நம்ம நார்மலா யூஸ் பண்ற இந்த இங்கிலீஷ், நம்ம நார்மலா யூஸ் பண்ற இந்த நம்பரிங் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் 1 2 3 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு வேற எந்த விதமான லோக்கல் லாங்குவேஜோ அல்லது ரீஜனல் லாங்குவேஜோ அதை நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா. தென் எந்த விதமான அடித்தல் திருத்தலும் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா. இப்போ இன்சூர்ட் ஃபார் 500 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஐயோ தவறுதலா 5000க்கு பதிலாக 1000க்கு பதிலாக 500 எழுதிட்டேன், அடிச்சுட்டு மறுபடியும் நான் 1000 எழுதுறேன், அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று அடிச்சுட்டு எழுதுறேன் அப்படின்னா நம்ம பக்கத்துல அதனுடைய ஜெனியூனஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைன் பண்ணுவோம் இல்லைங்களா, நான் தான் இதை அடிச்சுட்டு எழுதுனேன் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஈவன் அப்படி கூட என்ன பண்ணக்கூடாது சரிங்களா. எரேசர்ஸ், ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் கரெக்ஷன்ஸ் ஈவன் இஃப் சர்டிஃபைடு, நீங்க நான் தான் அடிச்சுட்டு எழுதுனேன்ட்டு நீங்க சர்டிஃபை
பண்ணி கூட என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ எந்த விதமான அடித்தல் திருத்தலுமே அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல இருக்கக்கூடாது. மேல எழுதுற இல்லைங்களா, அது இருக்கக்கூடாது. சரிங்களா? தென் வந்துட்டு பென்சில் மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஏன்னா அது ஈஸியா என்ன பண்ண முடியும், அழிச்சுக்கிட்டு வேல்யூ எல்லாம் மாற்ற முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ பேனா வச்சுதான் அழிக்க முடியாத வகையில தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும். சரிங்களா? தென் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூர்ட் ஆர்டிகிள் நார்மலா இப்ப பார்த்தேன், ஒரு அன்இன்ஸ்டூர்ட் பார்சல் இந்தியாவுக்குள்ளாடி வந்தோம்னா நம்ம எப்படி டெலிவரி பண்ணமோ அதே மாதிரி இன்லாண்டில் நமக்கு என்ன விதிகள் இருக்கோ சேம் அதே விதிகள் ஒரு ஃபாரின்ல இருந்து வந்த ஒரு இன்சூர்டு பார்சலுக்கு வந்துட்டு பொருந்தும். சரிங்களா? ஸோ அந்த பார்சலை வந்துட்டு டெலிவரி வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கஸ்டமரை வந்து செக் பண்ணிக்கணும். சரிதானே? ஏதாச்சும் நார்மலா நம்ம டொமஸ்டிக்ல சொல்றோம் இல்லைங்களா, ஆர்டிகிள் ரிசீவ்டு வித் டேம்பரிங் சைன், உடஞ்ச மாதிரியோ அல்லது வந்துட்டு கிழிஞ்ச மாதிரியோ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமருக்கு போஸ்ட்மேன் விட்டு நம்ம டெலிவரி பண்ண மாட்டோம் இல்லைங்களா. என்ன பண்ணுவோம், கஸ்டமருக்கு இன்டிமேஷன் கொடுப்போம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டிகிள் வந்துச்சு இல்லையா, இந்த ஆர்டிகிள் வந்துட்டு உடஞ்ச நிலையில வந்திருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சேம் அதே தான், வெளிநாட்டுல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் ஏதாச்சும் சைன் ஆஃப் இன்ஜுரி, சரிங்களா, அதாவது அது ஏதாச்சும் சேதம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அட்ரஸையை வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வர வச்சுக்கணும். சரிங்களா? வர வச்சு அவர்கிட்ட சொல்லணும் ஃபேக்ட் ஆஃப் சச் இன்ஜுரி என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்லி ஓப்பன் டெலிவரி. சரிங்களா? ஓப்பன் டெலிவரி மீன்ஸ் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் திறந்து பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும், அவர் வந்துட்டு அந்த பார்சலை வாங்கிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ரெகுலேஷனை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தெளிவான டெலிவரி பார்ட்ல தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உடைஞ்ச ஆர்டிகிளா வந்துட்டு நீங்க ஓப்பன் டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்வென்ட்ரிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். சரிதானே? இந்த பார்சலுக்குள்ளாடி என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இன்வென்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த பார்சல் உடஞ்ச நிலையில வந்துச்சு, அஸ் யூஸ்வல் நம்ம எரர் ரிப்போர்ட் இருப்போம். சரிங்களா? தென் இந்த இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உள்ள இந்த பொருட்கள் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதான என்ன பொருட்கள் எல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்வென்ட்ரி. உள்ள என்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ அந்த இன்வென்ட்ரிங்கிறத வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். நீங்க ரெகுலேஷனை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதை வந்துட்டு இன் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 காப்பி எடுத்து இந்த நபர்கிட்ட, ரிசீவர் இருக்காரு இல்லையா, இந்த ரிசீவர் கிட்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு காப்பியை வந்துட்டு சென்டருடைய ஆபீஸுக்கு திரும்ப அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் பொருந்தும். இன்கேஸ் ஒரு ஃபாரின் ஆர்டிகிள் உடஞ்ச நிலையில அல்லது ஏதாச்சும் டேமேஜான நிலையில வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுக்க கூடாது, அட்ரஸுக்கு இன்டிமேஷன் தான் கொடுக்கணும், அவரை வந்து வாங்கிக்க சொல்லணும். போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில அந்த பார்சலை ஓப்பன் பண்றப்பவே என்னென்ன இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு பக்காவா இன்வென்ட்ரி என்னென்ன இவ்வளவுதான் இருந்துச்சு. சரிங்களா? 2 ஷர்ட் 2 பேண்ட் வாட் எவர் இட் மேபி, அதை வந்துட்டு நம்ம பக்காவா இன்வென்ட்ரி ரெடி பண்ணி அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி 2 காப்பி இன் டூப்ளிகேட். சரிங்களா? ஒரு காப்பி நாம ஃபைல் பண்ணிக்கணும், இன்னொரு காப்பி சென்டருக்கு வந்து திரும்ப அனுப்பிச்சுடணும். சரிங்களா? இவ்வளவு இந்த ஆர்டிகல் உடஞ்சதுல வந்துச்சு, இவ்வளவு பொருட்கள் தான் இதுல வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அது இதுல இருக்காது. இது வந்துட்டு நான் ரெகுலேஷனை தொடர்பு பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ரெகுலேஷன் படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் டெலிவரிக்கு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் டெலிவரிக்கு இன்லாண்டுக்கு என்ன பொருந்துமோ அதே தான் ஃபாரின் பார்சலுக்கும் பொருந்தும். சரிங்களா? அந்த அதே ரூல்ஸ் தான். தென் ரீடக்ஷன் பண்ண சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு இன்சூர்டு பார்சல் வந்துட்டு ரீடக்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ பார்த்தோம், இந்தியாவுக்குள்ள இருந்தால் எப்படி ரிடக்ட் பண்றது, இந்தியாவுக்கு வெளியே இருந்தால் எப்படி ரிடக்ட் பண்றது பார்த்தோம். அதுவே ஒரு இன்சூர்டு பார்சலா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் இன்சூரன்ஸ் ஃபீ. சரிங்களா? ஸோ வெளிநாட்டுல இருந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு, அது ஒரு இன்சூர்டு பார்சலாவே வந்துருச்சு. வெளிநாட்டில் அலோவ் பண்றாங்க, இந்தியாவிலையும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என் வீடு வரைக்கும் அது எப்படி வந்துருச்சு, இன்சூர்டு பார்சலா வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருந்து ரீடக்ஷனுக்கான ஒரு இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க இருந்து மறுபடியும் அது இன்னொரு அட்ரஸுக்கு போக வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நான் மறுபடியும் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா நான் வந்துட்டு மறுபடியும் ரீடக்ஷன் இந்த இன்சூரன்ஸ் ஃபீங்கிறது நான் பே பண்ணணும். சரிங்களா? ஸோ முதல்ல புக் பண்றப்ப பே பண்ண இன்சூரன்ஸ் ஃபீ அப்படிங்கிறது அந்த நாட்டுல இருந்து என்னுடைய இந்த அட்ரஸ் வரைக்கும் வரதுக்கு தான் அந்த இன்சூரன்ஸ் ஃபீங்கிறது பே பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நான் இங்க இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு ரீடக்ட் பண்றது சொல்லி கேட்கிறேன்னா, ஸோ இங்க இருந்து அந்த அட்ரஸுக்கு அனுப்புறப்போ எவ்வளவு இன்சூரன்ஸ் ஃபீ வருமோ அதெல்லாம் என்ன பண்ணி தான் ஆகணும், கட்டி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷா இங்க இருந்து புதுசா நான் அனுப்புனா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட் வந்து நான் கட்டி தான், இன்லேண்ட் ரேட்ல என்ன அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் நான் கட்டி தான் வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் இன்சூர்டு பார்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா டொமஸ்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா இன்சூர்டு ஆர்டிகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது ஃப்ரீயா கொடுக்குறோம் இல்லைங்களா, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம். பட் இதுவே இன்டர்நேஷனல் இன்சூர்டு பார்சல், நீங்க இங்கேருந்து ஒரு பார்சல் புக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது என்ன கிடையாது, ஃப்ரீ
கிடையாது. சரிங்களா? ஸோ டொமஸ்டிக்ல மட்டும்தான் இன்சூர்ட் ஆர்டிகிளுக்கு அக்னாலஜ்மெண்ட், நம்ம அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது கம்பல்சரி, பிளஸ் அக்னாலஜ்மெண்ட் நம்ம என்ன கொடுப்போம், ஃப்ரீயா கொடுப்போம். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு இன்சூர்ட் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும், ஃபாரினுக்கு இன்சூர்ட் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் அக்னாலஜ்மெண்ட்ங்கிறது ஃப்ரீயா நம்ம கொடுக்கறது கிடையாது. அஸ் யூஸ்வல் நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுக்கான ஃபீஸ் என்னவோ அதை நம்ம கண்டிப்பா பே பண்ணி தான் ஆகணும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 10 ரூபாய், நேபாள் பூட்டான் 10 ரூபாய், அதர் கண்ட்ரிக்கு 20 ரூபாய். ஸோ இந்த ஃபீஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா நம்ம பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? தென் காம்பன்சேஷன், என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க? ஸோ காம்பன்சேஷன்னா இழப்பீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நார்மலா ஒரு 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 பார்சலுடைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு தொலைஞ்சு போச்சு. சரிங்களா? ஒரு அன்இன்சூர்ட் பார்சல், அதை இன்சூர் பண்ணல, அதனுடைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு தொலைஞ்சு போயிடுச்சு, அது வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நபருக்கு என்ன கொடுக்கலாம், இழப்பீடுங்கிறது நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 40 SDR. SDRனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இல்லைங்களா? ஸோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நீங்க எதிர் அங்கிருந்து இங்க வருது, அல்லது இங்க இருந்து நீங்க வந்துட்டு அனுப்புறீங்க, வெளிநாட்டுக்கு ஒரு பார்சல் அனுப்புறீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அதிகபட்சமா நீங்க கிடைக்கிற இழப்பீடு எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பார்சல் இருக்கிற ஒரு பொருளுக்கு அதிகபட்சமா 40 SDR வந்துட்டு இழப்பீடா பெற முடியும். சரிங்களா? இதனோட சேர்த்து பிளஸ் 4.5 SDR வந்துட்டு ஒரு கிலோவுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பொருள் ஒரு 1 kg இருக்கு அப்படின்னா அந்த அந்த கஸ்டமரால 44 ரூபாய், சாரி 44.50 SDR அவங்களால என்ன இழப்பீடா வாங்க முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு பொருளுக்கு. சரிங்களா? ஒட்டுமொத்தமா ஒரு பார்சலுக்கு இது ஒரு பார்சலுக்கு முதல்ல சொல்லி இந்த 40 + 4.5 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்சல் இருக்கிற ஒரு பொருளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதிகபட்சமா ஒரு என்டையரா ஒரு பார்சல்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமா 130 SDR தான் என்ன பண்ண முடியும், இழப்பீடா பெற முடியும். சரிங்களா? ஸோ 130 SDRன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அதிகபட்சமா வந்துட்டு உங்களுக்கு 17,000 பக்கத்துல வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எஸ், 130 அப்படிங்கிறது வந்துட்டு 17,807 ரூபாங்கிறது உங்களுக்கு இழப்பீடா வரும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் ஒரு பார்சலுக்கு நமக்கு கிடைக்கிற அதிகபட்சமான ஒரு இழப்பீடா இருக்கும். இது அன்இன்சூர்டு பார்சல். சரிங்களா? இன்சூர் பண்ணாம நீங்க அனுப்புற ஒரு பார்சலுக்கு, பார்சல் இருந்த ஒரு பொருளுக்கு அதிகபட்சமா 40 SDR பிளஸ் ஒரு கிலோக்கு 4.5 SDR அது வந்துட்டு காம்பன்சேஷனா கிடைக்கும். ஒட்டுமொத்தமா அந்த பார்சலுக்கு என்டையர் பார்சலுக்கும் சேர்த்து அதிகபட்சமா 130 SDRங்கிறது வந்து அவங்க என்ன பண்ணிக்க முடியும், இழப்பீடா வாங்கிக்க முடியும். இது போக இதுக்கு அவங்க கட்டினா போஸ்டேஜ் ஃபீ இருக்கு இல்லையா, போஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த போஸ்டேஜை அவங்க என்ன பண்ண முடியும், திரும்ப வாங்கிக்க முடியும். ஸோ இந்த 130 SDR கிடைக்கும், அவங்களுக்கான அந்த போஸ்டேஜ் அவங்களுக்கு என்ன கிடைச்சிடும், திரும்ப கிடைச்சிடும். சரிங்களா? இது எப்போ லாஸ், தொலைஞ்சு போச்சுன்னா. இதுவே டேமேஜ் ஆர் பார்ட் டேமேஜ், தொலைஞ்சு போகல, ஆர்டிகல் டெலிவரியா இருக்கு, பட் என்ன இருக்கு, டேமேஜா போய் டெலிவரியா இருக்கு அப்படின்னா அந்த டேமேஜ் ஆன பொருளுடைய டிக்ளேர்டு வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிக்ளரேஷன் கொடுப்போம் இல்லைங்களா, டிக்ளரேஷன்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த பொருள் இவ்வளவு ரூபாய், இந்த பொருள் 100 ரூபாய், இந்த பொருள் 250 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ உடஞ்சது பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் பொருளா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவுதான் கிடைக்கும், அந்த 100 ரூபாங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்க அவங்களுக்கு என்ன கிடைக்காது, போஸ்டேஜ்ங்கிறது திரும்ப கிடைக்காது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. லாஸ் இருக்கிறப்போ காம்பன்சேஷன் கிடைக்கும், அவங்களுக்கான போஸ்டேஜும் திரும்ப கிடைக்கும். அதுவே டேமேஜ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு காம்பன்சேஷன் கிடைக்கும், பட் என்ன கிடைக்காது, போஸ்டேஜ்ங்கிறது அவங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுவே இன்சூர் பண்ண ஒரு பார்சலா இருந்துச்சுன்னா, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா காம்பன்சேஷன் வந்துட்டு லாஸ் டேமேஜ் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ, அந்த ஒரு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளுடைய ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அந்த லிமிட்டுக்கோ அல்லது அந்த இன்சூர்ட் அமௌண்ட். சரிங்களா? ரெண்டுல விச் எவர் இஸ் லெஸ், நம்ம எப்பவுமே கொடுக்குறப்போ விச் எவர் இஸ் லெஸ் தான். சரிதானே? ஸோ எந்த அமௌண்ட் கம்மியான அமௌண்டோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், காம்பன்சேஷனா கிடைக்கும். சரிங்களா? எதிர் உள்ள இருந்த பொருளுடைய மதிப்பு, டேமேஜ் ஆன பொருள் அல்லது தொலைஞ்சு போன பொருளுடைய மதிப்பு. சரிங்களா? ஸோ இது அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இன்சூர்ட் பார்சலுக்கு காம்பன்சேஷன் அவங்க வாங்குறப்போ அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் கிடைக்கும், பிளஸ் போஸ்டேஜ் கிடைக்கும். ஆனா இந்த இன்சூரன்ஸுக்காண்டி ஒரு ஃபீ பே பண்ணிருக்காங்க இல்லைங்களா, பார்சலை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தா 500க்கு 10 பார்த்தேன் இல்லைங்களா, இந்த இன்சூரன்ஸ் ஃபீ அவங்களுக்கு திரும்ப வராது. சரிங்களா? ஸோ காம்பன்சேஷன் கிடைக்கும், இன்சூர்டு பார்சல் இருந்துச்சுன்னா காம்பன்சேஷன் கிடைக்கும், போஸ்டேஜ் திரும்ப கிடைக்கும், ஆனா இன்சூரன்ஸ் ஃபீங்கிறது திரும்ப கிடைக்காது. சரிங்களா? தென் காம்பன்சேஷன் வந்துட்டு யாருக்கு கொடுக்கலாம், நார்மலாவே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இது பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டை பத்தி சொல்றாங்க. அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, நான் இந்த பொருள் அனுப்பிச்சிருந்தேன், இது டேமேஜ் ஆயிடுச்சு, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கஸ்டமர் போறாரு அப்படின்னா அந்த காம்பன்சேஷனை எப்படி அசஸ் பண்றது, மதிப்பிடுறது அப்படின்னா அந்த அந்த பொருள் அன்னைக்கு தேதிக்கு அவர் அனுப்பின இடத்துல அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருந்துச்சோ, சரிங்களா,
அந்த அமௌண்ட் வந்துட்டு நாம கொடுப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு பொருள் 100 ரூபாய் மதிப்புல ஒரு பொருள் அமைச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஏரியாவில் அந்த பொருள் அன்னைக்கு 100 ரூபாய் இருந்துச்சு. ஸோ எனக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 100 ரூபாங்கிறது கிடைக்கும். இன்னைக்கு அதனுடைய வேல்யூ என்னவா வேணாலும் இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் அனுப்புன தேதியில அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ அதுதான் வந்துட்டு எனக்கு காம்பன்சேஷனா கிடைக்கும். அசஸ்மெண்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இல்ல அதை அப்படி ட்ரேஸ் பண்ண முடியல, எவ்வளவு அமௌண்ட் பண்ண முடியலன்னா பொதுவா இந்த பொருளுக்கு ஒரு ஜென்ரலா எவ்வளவு ரூபாய் வருதோ அந்த அமௌண்ட் தான் எனக்கு என்னவா கிடைக்கும்? காம்பன்சேஷனா கிடைக்கும். சரிங்களா? தென் நேரடி இழப்புகள் மட்டும்தான் கிடைக்கும். அந்த பொருளுக்கான அமௌண்ட் என்னவோ அது மட்டும்தான் காம்பன்சேஷனா கிடைக்கும். ஐயோ அந்த பொருள் தொலைஞ்சு போனால எனக்கு இந்த மாதிரியான நஷ்டம் எல்லாம் ஏற்பட்டுச்சு, ஆனா எனக்கு இதுக்கு ஏதாவது நஷ்டம் ஈடு கொடுங்கன்ட்டு என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அந்த பொருள் என்னவோ அதுக்கான மதிப்பு என்னவோ அதான் கொடுப்போமே தவிர அதனால ஏற்படுற மறைமுகமான விளைவுகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், காம்பன்சேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அந்த பொருள் தொலைஞ்சதுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லது இந்த பொருள் தொலைஞ்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் கூட கொடுங்கலாம் கேட்க முடியாது. அந்த பொருளுக்கான வேல்யூ என்னவோ அது மட்டும் நம்ம என்ன கொடுப்போம், காம்பன்சேஷனா கொடுப்போம். சரிங்களா? தென் அஸ் யூஸ்வல் காம்பன்சேஷன்ங்கிறது வந்து நார்மலா யாருக்கு கொடுப்பாங்க? சென்டருக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சு, லாஸ், சரிங்களா, அல்ல டேமேஜ் ஏதோ ஒன்னா பொதுவாக அதுக்கு யார் எலிஜிபிள்னா சென்டர் தான் வந்துட்டு காம்பன்சேஷன் வாங்குறதுக்கான எலிஜிபிள் நபரா இருப்பாரு. இன்கேஸ் ஒரு ஆர்டிகிள் வந்துட்டு டெலிவரி ஆயிடுச்சு பட் டேமேஜா டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த அட்ரஸி கூட எதுக்கு எலிஜிபிள் ஆகிறாரு அப்படின்னா காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிறாரு. ஸோ ஆர்டிகல் டெலிவரி ஆகல, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சென்டர் தான் எலிஜிபிள். இல்ல அந்த ஆர்டிகல் ஒரு ரிசீவருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ரிசீவர் கூட எதுக்கு எலிஜிபிள் ஆகிறாரு? காம்பன்சேஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிளா இருக்கிறாரு. சரிங்களா? தென் வெய்வர் அப்படிமோ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? வெய்வர்னா என்ன சொல்லுவோம்? விட்டு கொடுக்குறது இல்லைங்களா? ஸோ இப்போ விட்டு கொடுக்கலாம். யாரை விட்டு கொடுக்கலாம்? இப்போ இன்கேஸ் வந்து சென்டர் என்ன சொல்றாரு, வேண்டாம் இந்த அமௌண்ட் வந்து நீங்க யாருக்கு பே பண்ணிருங்க, அந்த ரிசீவருக்கு நீங்க பே பண்ணிருங்க அப்படின்ட்டு விட்டு கொடுக்கலாம். அதாவது ரிசீவர் என்ன சொல்றாரு, இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து எனக்கு என்ன பண்ணிருங்க, இந்த சென்டருக்கே நீங்க கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவங்க விட்டு கொடுக்கலாம். இல்ல இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்க, தேர்ட் பர்சன் ஒருத்தருக்கு கூட இந்த அமௌண்ட் வந்துட்டு இந்த நபருக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், வெய்வர் விட்டு கொடுக்குறது. சரிங்களா? அது கூட அவங்க என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் கூட இருக்கு, அதையும் அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எதர் சென்டர் ஆர் ரிசீவர் ஆர் தேர்ட் பார்ட்டி கேன் ரிசீவ் த காம்பன்சேஷன். சரிங்களா? நம்ம நிறைய கண்டிஷன் லெட்டர்ல காம்பன்சேஷன் பாக்குறப்போ பார்த்தோம். சரிங்களா? ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க அதை. தென் எப்பெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் மெஜூர் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் மெஜூர்னா என்ன, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு இயற்கை சீட்டமா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒண்ணு நம்ம கட்டுப்பாட்டுக்கு பியாண்ட் கண்ட்ரோல். சரிங்களா? சர்க்கம்ஸ்டான்சஸ் பியாண்ட் கண்ட்ரோல், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட செயல்கள்னால ஒரு டேமேஜோ ஏதோ நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன்ங்கிறது நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? தென் இந்த டேமேஜ் எதனால ஆச்சு, அதுக்கான காரணம் வந்துட்டு நெக்லிஜென்ஸ், இந்த கஸ்டமருடைய அலட்சியத்தினாலேயோ அல்லது அதுக்கு உள்ளாடி வச்சிருந்த பொருட்கள்னாலேயோ, மேபி இப்படி ஒரு எடுத்துக்கோங்க, அவர் வந்துட்டு ப்ராப்பரா பேக் பண்ணல. சரிங்களா? ஒரு உடையிற பொருள் வச்சிருக்கிறாரு, அந்த உடையிற பொருளை எப்படி பேக் பண்ணணும் நமக்கு கண்டிஷன் இருக்கு. சரிங்களா? அவர் வந்து அதை ப்ராப்பரா என்ன பண்ணல, பேக் பண்ணல, அதனால டிரான்ஸ்மிஷன் அது என்ன ஆயிடுச்சு, உடஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன் அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒழுங்கா பேக் பண்ணியிருந்தாருன்னா இந்த இது வந்திருக்காது. இப்படிதான் பேக் பண்ணணும்ட்டு நம்ம கண்டிஷன் வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அவங்க பக்காவா பேக் பண்ணியிருந்தாங்கன்னா உடஞ்சிருக்க செய்யாது, நம்ம வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுக்குற நிலைமை வந்திருக்காது. ஸோ அவருடைய அலட்சியம், அவரு சரியா என்ன பண்ணல, அதை பேக் பண்ணல. அல்லது உள்ள இருந்த பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வந்துட்டு ஏதாச்சும் கூர்மையான பொருட்கள் வச்சிருப்பாங்க. சரி தானே? ஒரு 4-5 பொருட்கள் சேர்த்து அனுப்புறாங்க, அதுல ஒரு பொருள் மேபி ஒரு கத்தி மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் என்ன பண்ணுது, இது கூட போற இன்னொரு பொருளை சேதப்படுத்திடுச்சு. இப்ப காம்பன்சேஷன் நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது நம்மளால ஏற்படல. இல்ல இன்கேஸ் இப்படி வச்சுக்கோங்களேன், உள்ளாடி வந்துட்டு லிக்யூட் வச்சிருக்காங்க, இல்ல எண்ணெய் மாதிரியான ஏதாச்சும் பொருட்கள் வச்சிருக்காங்க, கூடவே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் அமைச்சிருக்காங்க, ஒரே பார்சல் இதெல்லாம் சேர்த்து போட்டு அமைச்சிருக்காங்க. இந்த எண்ணெயோ அல்லது இந்த லிக்யூட் இதை வந்துட்டு அவங்க ப்ராப்பரா என்ன பண்ணல, ப்ரொடெக்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ டிரான்ஸ்மிஷன் அது என்ன ஆகுது, ஸ்பில் ஆகுது, இந்த இதுல எல்லாம் பட்டுறது, இந்த டாக்குமெண்ட்ல வந்துட்டு பரவிடுது. ஸோ இப்போ இவர் வந்துட்டு என்ன கேட்கிறாரு, எனக்கு இது டேமேஜ் ஆயிடுச்சு, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா இது நம்மளுடைய தப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ணல, நீங்க கூட அனுப்பின ஒரு பொருளுங்கிறது வந்துட்டு இந்த மாதிரியான உடையிற பொருள் அல்லது வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி லீக் ஆகிற பொருள். ஸோ இது எல்லாமே உங்களுடைய தப்பு. சரிங்களா? ஸோ கஸ்டமர் சைட்ல தப்பு இருக்கும் பட்சத்துல நாம என்ன பண்ண மாட்டோம், இந்த காம்பன்சேஷன்ங்கிறது பார்சலுக்கு நாம கொடுக்க மாட்டோம். சரிங்களா? தென் உள்ள ஏதாச்சும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் வச்சு அமைச்சிருக்காங்க, டெஸ்டினேஷன் கண்ட்ரிலயோ அல்லது வேற ஏதோ ஒரு நாடுலயோ, இந்தியாவிலயோ அல்லது ஃபாரின் அந்த கண்ட்ரிலயோ அதை என்ன பண்ணிடுறாங்க, பறிமுதல் பண்ணிடுறாங்க. சரிங்களா? பறிமுதல் பண்ணி அந்த நபருக்கு போய் சேரல. இப்ப இந்த நபர் இங்க என்ன பண்ணுவாரு, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, என் ஆர்டிகல் போய் சேரல, காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார் அப்படின்னா ஸோ அது சட்டப்பூர்வமா என்ன பண்ணிருப்பாங்க, பறிமுதல் பண்ணிருப்பாங்க. காரணம் உள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க
தடை செய்யப்பட்ட பொருள் ஏதாச்சும் வச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பொருட்கள் வச்சு பறிமுதல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், காம்பன்சேஷன் அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். தென் இன்சூர் கம்பல்சரியா இன்சூர் பண்ண வேண்டிய பொருட்களை இன்சூர் பண்ணாம அமைச்சிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தோம் இதெல்லாம் கம்பல்சரியா இன்சூர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கம்பல்சரியா இன்சூர் பண்ண வேண்டிய ஒரு பொருளை இன்சூர் பண்ணாம வேணும்னே அனுப்புறாரு. அந்த பொருளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து காம்பன்சேஷன் நிற்கிறாரு. நான் வந்துட்டு உள்ள என்ன அமைச்சேன்னா உள்ள வந்துட்டு வைடம், வைடூரியம், மரகதம் அப்படின்ட்டு ஏதோ ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸ் உள்ள நான் வச்சிருந்தேன். அது இப்போ என்ன ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கிட்ட காம்பன்சேஷன் கேட்டு வந்தாங்க அப்படின்னா தைரியமா நம்ம சொல்ல முடியும். எப்படி அது கண்டிப்பா நீங்க எப்படிதான் அனுப்பிச்சிருந்திருக்கணும், இன்சூர் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்திருக்கணும். நீங்க இன்சூர் பண்ணி அனுப்ப வேண்டிய பொருளை என்ன பண்ணிருக்கீங்க, இன்சூர் பண்ணாம அனுப்பிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எங்களால என்ன பண்ண முடியாது, காம்பன்சேஷன்ங்கிறது தர முடியாது. சரிங்களா? தென் ப்ரீபேமெண்ட் ஆஃப் கஸ்டம் டியூட்டி அண்ட் அதர் சார்ஜஸ். ஸோ கஸ்டம் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, கஸ்டம் டியூட்டி எப்போ போடுவாங்க, ஒரு டியூட்டியபிள் குட்ஸ், அதாவது வரி விதிக்கக்கூடிய ஏதாச்சும் பொருட்கள் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வரியை வந்துட்டு நானே கட்டிடுறேன். சரிங்களா? ஒரு பொருள் இந்தியாவில் வந்துட்டு 50 ரூபாய் கிடைக்குது, நான் யூஎஸ்க்கு அனுப்புறேன். யூஎஸ்ல வந்துட்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொருளுக்கு 100% வரி அப்படி இருக்காருன்னா நான் இப்போ அதுக்கு எவ்வளவு ரூபாய் நான் ஃபீஸ் கட்டணும்னா என்னுடைய பொருளுடைய மதிப்பு 100 ரூபாய். 100% வரி அப்படிங்கிறப்ப வந்துட்டு நான் இந்த பொருளுடைய மதிப்பு இப்போ என்ன ஆயிருது, யூஎஸ் போறப்ப அதோடைய மதிப்பு 200 ரூபாய் மாறிடும் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 100 ரூபாய்க்கு வாங்கி அகெயின் இந்த கஸ்டம் டியூட்டி அமௌண்டே நானே பே பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் அட்வான்ஸாக பண்றேன், பே பண்ணி அனுப்புறேன். ஸோ யூஸ்வலா நமக்கு வரப்போ பாத்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி ஏன் போடுறாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்பு வித்தியாசப்படுது இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரியுது இந்த பொருளுடைய மதிப்பு அந்த நாட்டுல அதிகமா இருக்கும் அப்படிங்கிறப்போ இந்த கஸ்டம் டியூட்டியை நானே என்ன பண்ணிக்க முடியும், அட்வான்ஸாவே நான் என்ன பண்ண முடியும், கட்டி நான் அமைச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அனுப்புறப்போ யாரு ஃப்ரீ ஆயிடுறாங்க, அந்த ரிசீவர் வந்துட்டு இதுல இருந்து ஃப்ரீ ஆயிடுறாங்க இல்லைங்களா. அவர் வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கஸ்டம் டியூட்டியும் கட்ட வேண்டியது இல்லை. அவங்களுடைய கஸ்டம்ஸ்லயும் டியூட்டி போட மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அந்த டியூட்டிங்கிறது பே பண்ணியிருப்போம். சரிதானே? ஸோ அதைத்தான் வந்துட்டு ப்ரீபேமெண்ட் அப்படிங்கிறோம். சரிங்களா? ஸோ இதைத்தான் வந்துட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து இந்த பிரெஞ்சு டேர்ம் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃப்ராங்க் டி ட்ராய்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராங்க் டி ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ். வேற ஒன்றும் இல்லை, கஸ்டம் டியூட்டி அல்லது வேற ஏதாச்சும் சார்ஜஸ் எதுவாக இருந்தாலும் நானே என்ன பண்ணிக்கிறேன், அட்வான்ஸாவே பேமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஸோ ரிசீவர் வந்துட்டு எந்த அமௌண்ட்டும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ இதில் நான் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் டியூட்டி நான் அட்வான்ஸாக பே பண்ணலாம், கஸ்டம் கிளியரன்ஸ் ஃபீ அந்த 30 ரூபா பார்த்தேன் இல்லைங்களா, கஸ்டம் கிளியரன்ஸ் ஃபீ அதை நான் அட்வான்ஸாக பண்ணிக்கலாம். அல்லது வந்துட்டு டெலிவரி சார்ஜஸ் ஏதோ ஒன்று என்னென்ன ஏதாச்சும் அந்த பொருளுக்கு ஏதாச்சும் அந்த ரிசீவர் பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா அந்த சார்ஜஸ் எல்லாமே என்ன பண்ணிடுறேன், நானே ப்ரீபேமெண்ட்டாக நானே பண்ணி அனுப்பிச்சிடுறேன் அப்படிங்கிற கண்டிஷன் தான். சரிங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக கட்டணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க அந்த பொருளுடைய மதிப்புல 75% நீங்க என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பா கட்டி ஆகணும். சரிங்களா? நீங்களாவே அட்வான்ஸா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பொருளுடைய மதிப்புல குறைஞ்சபட்சம் 75% நீங்க பண்ணி ஆகணும். அல்லது உங்களுடைய விருப்பம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், 75%க்கு மேல கூட நீங்க என்ன பண்ணிக்க முடியும், இந்த அட்வான்ஸை நீங்க கட்டிக்க முடியும். சரிங்களா? ஸோ குறைஞ்சபட்சம் 75% அட்வான்ஸா கட்டணும், அதிகபட்சம் நீங்க எவ்வளவு நாளும் நீங்க அட்வான்ஸா கட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு டிக்ளரேஷன்ங்கிறத அவங்க வந்துட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ போகுது இந்த பொருளுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அட்வான்ஸாக என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு கட்டிட்டாரு. சரிங்களா? என்ன அந்த அட்வான்ஸ் கஸ்டம் டியூட்டிங்கிறத கட்டிட்டாரு. டெஸ்டினேஷன் கண்ட்ரில போறாங்க, அவங்க அசஸ் பண்றாங்க. அசஸ் பண்றப்போ இவர் கட்டின அமௌண்ட்டுங்கிறத வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ற அந்த கஸ்டம் டியூட்டியோடவும் கம்மியா வந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு இவங்களுக்கு திரும்ப பே பண்ணிடுவோம். இல்ல இவரு அட்வான்ஸா பே பண்ண அந்த அமௌண்டோடவும் அவங்க கால்குலேட் பண்ண கஸ்டம் டியூட்டிங்கிறது ஜாஸ்தியா வருது அப்படின்னா ரிசீவர் கிட்ட வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்க வாங்கிப்பாங்க. சரிங்களா? ஸோ எதிர்த்து சென்டர் கட்டணும் அல்லது அந்த ரிசீவர் கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்துட்டு ப்ரீபேமெண்ட் அப்படிம்போம். இதுல ஃபாரின் ஆர்டிகளுக்கு நீங்க கஸ்டம்ஸ் அல்லது வேற ஏதாச்சும் சார்ஜஸ் சம்பந்தமா நீங்களாவே அட்வான்ஸா பே பண்ணி அனுப்புறது. ஸோ அதுக்கான அந்த பிரெஞ்சு டேர்ம்ங்கிறது ஃப்ராங்க் டி ட்ராய்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ லெட்டர்ஸ் அண்ட் பார்சல் வந்துட்டு இதோட முடிஞ்சிருது. சரிங்களா? ஸோ பிஓ கெட் பார்ட் 2ல லெட்டர்ஸ் அண்ட் பார்சல் முடிஞ்சிருது. ஸோ இன்னொரு கிளாஸ்ல வந்துட்டு நாம வந்துட்டு இந்த பிஓ போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024 இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு இன்னும் இந்த ஸ்பீட் போஸ்ட், இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட்டும் ஐடிபிஎஸும் இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம வேணா இன்னொரு கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? தென் வேற ஏதாச்சும் இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் சம்பந்தமா நம்மளுடைய இந்த ரெகுலேஷன் 2024ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்துட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.